பேக் டு சந்தியா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பழைய சாதம் வச்சு அல்வா செய்யலாம். டேஸ்டியான பழைய சாதத்து அல்வா. இங்கே பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நீங்கள் வீட்டில் வந்து சாதத்தை வேஸ்ட்டே பண்ண மாட்டீங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. உங்கள் ஃபீட்பேக்கோஸ் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துருவோம். இது வந்து நம்ம வீட்டில் வேஸ்ட்டான சாதம் இருக்கும்ல, அந்த சாதம் தான். இந்த சாதம் வந்து நான் 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய் பால், சேம் இதே அளவு தான் நான் எடுத்திருக்கேன். இது கூட சர்க்கரை, சேம் இதுவும் இதே அளவு தான் எடுத்திருக்கேன். பால், சர்க்கரை, தேங்காய் பால் 3 இதே அளவு தான் எடுத்துக்கிறணும். நான் கார்ன்ஃப்ளவர் வந்து இதில் எடுத்திருக்கேன், இந்த அளவு எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 கப் வரும். இது சர்க்கரை, இது வந்து கேரமலைஸ் பண்ணுறதுக்கோசம். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். சாதத்தை வந்து நம்ம அம்மிக்கு எடுக்கக்கூடாது, ஜஸ்ட் மேலாப்பில் வச்சு எடுத்துக்கோங்க, அதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து 2 கப் சாதத்தையும் போட்டேன். இப்போ வந்து இந்த அளவு வந்து வாட்டர் எடுத்துக்கோங்க. சேம் நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்தோம்ல அதே அளவு தான் வாட்டர் எடுத்து நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டை நம்ம அரைச்சிட்டு வந்துடணும். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணணும். 1/3 ஆட் பண்ணியிருக்கேன். 60 ml இது வந்துட்டு இதை ஆட் பண்ணிவிட்டு சேம் இதே மெஷர்மெண்ட், இது இப்போ நம்ம அளந்த கப்லேயே நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிடணும். நம்ம கார்ன்ஃப்ளவர் எதில் அளந்தோமோ அதிலே நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதையும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம இதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த 1 கப் பால் வந்து நம்ம ஆட் பண்ணிடுவோம். இப்போ இதையும் நல்லா, இது வந்து ஜஸ்ட் பல்ஸ் மோட் கொடுத்துக்கோங்க. 30 செகண்ட்ஸ்க்கு ஃபுல்லாக அரைக்காதீங்க, ஜஸ்ட் பல்ஸ் மோடு கொடுத்துக்கோங்க. இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கணும். எந்த ஒரு கட்டி இல்லாமல் நீங்கள் நல்லா அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அல்வா வந்து கரெக்டான பதத்துக்கு வரும். இல்லைன்னா நீங்கள் வந்து அங்கங்கே கட்டியாக இருந்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். நம்ம கடாய் வந்து சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானோன்னா நம்ம வந்து 1 கப் சுகர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். வந்து நான் 1 கப் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து 1/4 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். 3/4 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இது வந்து நல்லா சுகர் வந்து கரையணும். பாகு பதெல்லாம் இது தேவையில்லை, ஜஸ்ட் கரைஞ்சாலே போதும். நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ண போகிறதில்ல, ஆர்டிஃபிஷியலாக தான் பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நம்ம இனிமேல் எப்போயுமே சாதம் நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆச்சுன்னா நம்ம கீழே போடவே தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து கரைஞ்சிருச்சு. எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லா சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி, இப்போ வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற, மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பால், சாதம், அது எல்லாத்தையும் நம்ம இதில் கலந்துடலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம்.
நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கறனால நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே கட்டி பிடிஞ்சிரும். அதனால் நம்ம வந்து நல்லா கைவிடாமல் கலரி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் ஹை ஸ்பீட், ஸ்லோ, மீடியம் அந்த மாதிரி நீங்கள் வச்சு கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம செய்யும் போதே அந்த தேங்காய் பால் வாசனை வந்து அவ்வளோ ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட்டாக வருது. நம்ம எவ்வளவோ அல்வா சாப்பிட்ருப்போம், எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக. ஆனால் இந்த மாதிரி அல்வா நம்ம எப்போயுமே சாப்பிட்ருக்க மாட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நான் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கறனால அடி பிடிச்சிரும். இதுக்கு முன்னாடி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு பாருங்கள், ஏர் பபுள் வந்துருச்சு. நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இதுனா நான் சொன்ன மாதிரி தான் அடி பிடிச்சிரும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்தோன்னா நம்ம வந்து நம்மளோட கலர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நம்ம வந்து அந்த அடி பிடிக்கிறதுனால தான் நம்ம வந்து மீடியம்லையும் ஹைலேயும் வச்சு நல்லா கலரி விட்டுக்கிறணும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கார்ன்ஃப்ளவர்ன்ற சீக்கிரம் அடி பிடிக்கிறதுனால ஒரு கட்டியான பதத்துக்கு இது நம்ம நல்லா கொண்டு வந்துக்கிறணும். இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்தோன்னா நம்ம வந்து இது இப்படியே இருக்கட்டும். நம்ம கேரமலைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலான கலர் நம்ம கொண்டு வந்துக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். நம்ம இன்னொரு பேன் சூடு பண்ணி நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம பேன் சூடு பண்ணிடுவோம். நான் வேறு ஒரு சாஸ் பேன் எடுத்திருக்கேன். நம்ம வந்து சட்டி நல்லா சூடாயிடுச்சு. சூடானால் இப்போ வந்து நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிடுவோம். சுகரை ஆட் பண்ணி முடிச்சோன்னா நம்ம வந்து 1/4 வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். நிறைய ஆட் பண்ணக்கூடாது. இது வந்து நல்லா கேரமலைஸ் ஆகணும். கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அதுக்குன்னு கரையை விட்டுறக்கூடாது. நல்லா கரைஞ்சிருச்சுன்னா அப்புறம் வந்து அந்த ஸ்மெல் வந்துட்டு நல்லா இருக்காது, டேஸ்ட் கொடுக்காது. அதனால் நம்ம திருநெல்வேலி அல்வாக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி தான். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா முறையாக வந்துருக்கு. இதை வந்து நம்ம இன்னும் நல்லா வந்து கலர் வரணும். இந்த கலர் வரவே நம்ம கிண்டிக்கிட்டே இருப்போம். பாருங்கள், கரெக்டான கலர் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதை உடனே அந்த பேனுக்கு நம்ம ஆல்ரெடி அல்வா வச்சுருந்தோம்ல அந்த இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிடணும். 1 மினிட் கூட வெயிட் பண்ணாதீங்க, உடனே வந்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா அது வந்து கரைஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்து கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ இது வந்து நல்லா அல்வா பதத்துக்கு வரணும். அது வேணால் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருப்போம். இது பாருங்கள், எனக்கு ஒரு 25லேருந்து 30 மினிட்ஸ் ஆச்சு இந்த பதம் வர்றதுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து 2 ஸ்பூன்ஸ் வந்து கீ ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஸ்ட் ஒன்றும் மாற போகிறதில்ல, சேம் அதே டேஸ்ட் தான். இப்போ இது இன்னும் நல்லா கிண்டிக்கிறணும். இப்போ நான் வந்து இந்த கேக் ட்ரே வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எதில் வேணுமோ நீங்கள் அதில் போட்டுக்கலாம். நான் வந்து கேக் ட்ரேயில் வந்து அந்த அல்வா வந்து கொட்டி வைக்க போகிறேன். அதனால் நான் வந்து கீ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 4 பக்கம் நல்லா வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 10-15 பாதாம் வந்து எடுத்திருக்கேன். சும்மா டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி வச்சுக்கிறேன். நான் ஒரு 10-15 முந்திரி எடுத்திருக்கேன். இது மேலே லைட்டாக கீ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மளோட அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எப்படி விழுதுன்னு. இதான் இதோட கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு இப்போ வந்து அதில் நம்ம கொட்டிடலாம். நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம அதை வந்து ஒரு பேனுக்கு வந்து நம்ம மாற்றிடலாம். இப்போ இந்த மாதிரி போட்டு முடிச்சோன்னே லைட்டாக வந்து கீ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சமப்படுத்திக்கோங்க. நீங்கள் இது இப்படியாகவும் சாப்பிட்லாம், இல்லை நம்மளுக்கு கட்டியாக நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா, கொஞ்சம் கூலாக இருக்குன்னா இது வந்து ஆறணுன்னு நீங்கள் சாப்பிட்லாம். இது ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதை நல்லா சமப்படுத்திக்கோங்க. இது வந்து நல்லா ஆறட்டும். நம்ம ஆறினோன்னா இதை டீமோல்ட் பண்ணி நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஆறிச்சு. சைடு வந்து ஜஸ்ட் கத்தி வச்சு டேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட் எடுத்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அல்வா வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வீடியோக்காக வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். இந்த பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி இது இன்னும் நல்லா ஆறணும். இந்த பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது உங்கள் வீட்டிலே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எனக்கு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இன்னொரு ரெசிபியோட நம்ம சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.